வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த தெய்வீகமான தேடலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ சாதாரணமா கிடைக்கிற தகவல் இல்லங்க. பல ஆயிரம் வருஷங்களா ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மை. மூச்சுக்காற்றின் உச்சக்கட்ட தெய்வீக அறிவியலான சிவஸ்வரோதாயா அப்படிங்கிற இந்த அற்புதமான பொக்கிஷத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, முழுமையான பக்தியோடும் ஈடுபாட்டோடும் இந்த விளக்கத்துக்குள்ள போகலாம். பார்வதி தேவி சிவபெருமான பார்த்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்விய கேக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்துல மனிதர்களுக்கு மிகப்பெரிய நண்பன் யாரு? எந்த ஒரு விஷயத்தின் மூலமா மனிதர்களோட எல்லா ஆசைகளையும் முழுமையா நிறைவேற்ற முடியும்? இந்த கேள்வி இப்ப உங்களையும் என்னையும் கூட உடனே சிந்திக்க வைக்குது இல்லையா? இந்த ஒரு பிரம்மாண்டமான கேள்விக்கான பதில் தான் நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். எந்த ஒரு புனிதமான விஷயத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் ஒரு தூய்மையான பக்தி நிலையோட அதை அணுகுவது ரொம்ப அவசியம். இங்க நீங்க பாக்குற இந்த மூல சமஸ்கிருத ஸ்லோகம் மூலமா ஆதி மூலமான சிவபெருமான், தேவி பார்வதி, விக்னங்களை நீக்கும் விநாயகர், அப்புறம் இந்த உலகை காக்கும் பரமாத்மாவான குருநாதர், இவங்க எல்லாருக்கும் நம்மளோட பணிவான வணக்கங்களை சமர்ப்பிப்போம். ரொம்ப பொறுமையோடும் முழு பக்தியோடும் இந்த மகத்தான தத்துவங்களை நாம உள்வாங்குவோம். சரி, இவ்ளோ பெரிய ரகசியம் வெளிப்படுறதுக்கான அந்த உரையாடல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். தேவி பார்வதி சிவபெருமானிடம் மிகுந்த அன்போடும் உலக உயிர்கள் மேல உள்ள அதீத கருணையோடும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க. தேவாதி தேவா, மகாதேவா, எனக்கு கருணை காட்டுங்கள். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, எப்படி நிலைத்து நிற்கிறது, இறுதியில எப்படி அழிகிறது, முழுமையை அடைவதற்கான அந்த உச்சகட்ட அறிவை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம உலகத்தோட நலனுக்காக கேட்கப்பட்ட எவ்வளவு அற்புதமான கேள்வி பாத்தீங்களா? தேவியோட இந்த கேள்விக்கு சிவபெருமான் ரொம்ப அழகா பதில் சொல்ல தொடங்குறார். அவர் என்ன சொல்றாருன்னு கவனமா கேளுங்க. தேவி, இது நுட்பமான அறிவுகளிலெல்லாம் மிக மிக நுட்பமானது, புரிந்து கொள்ள எளிதானது. ஆனா இது முற்றிலும் சத்தியத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. நாத்திகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஆத்திகர்களுக்கு இதுதான் அனைத்துக்குமே அடிப்படைன்னு சொல்றார். இதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்குல்ல? வாங்க தொடர்ந்து பார்ப்போம். ஆனா இந்த ரகசியத்தை யார் வேணா கத்துக்கலாமான்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும், எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும், நல்ல நடத்தை இருக்கணும். குறிப்பா குருவோட பாதங்கள்ல அதீத பக்தி கொண்டவங்க மட்டுமே இந்த ஸ்வரஞானத்தை பெற தகுதியானவங்க. மாறாக கோபக்காரர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள், நாத்திகர்கள், அப்புறம் ஒழுக்கமற்றவங்களுக்கு இந்த ரகசியத்தை ஒருபோதும் சொல்லிக் கொடுக்கவே கூடாதுன்னு சிவஸ்வரோதயா ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. இப்போ இந்த சாஸ்திரத்தோட மையக்கருத்துக்கு வருவோம். இந்த ஸ்வரம்னா என்ன? நாம மூக்க வழியா சாதாரணமா உள்ளே இழுத்து வெளியிடுற வெறும் காத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லைங்க. இது பிரபஞ்சத்தையும் நம்ம உடம்பையும் இயக்குற ஒரு மாபெரும் பிராணசக்தி. சொல்லப்போனா ஸ்வரம் அப்படிங்கிறது சாட்சாட் சிவபெருமானே தான் இந்த சாஸ்திரம் ஆணித்தரமா சொல்லுது. பிரபஞ்சத்தோட படைப்பு, அது நிலைத்து நிற்பது, அப்புறம் அழிவு, இது எல்லாமே இந்த ஸ்வரத்தால மட்டுமே நிகழுது. அடுத்ததா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தத்துவங்கள். இந்த முழு பிரபஞ்சமும் சரி, நம்ம மனித உடம்பும் சரி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த 5 கூறுகளும் நம்ம உடம்புக்குள்ள நுட்பமான வடிவத்தில் இருக்கிறதே தத்துவங்கள் எனப்படுது. இந்த தத்துவங்களை சரியா புரிஞ்சுக்காத வரைக்கும் நாம வெறும் பெயர், உருவம் அப்படிங்கிற மாயக்குள்ளேயே தான் சிக்கிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நாடிகள். நம்ம உடம்பு முழுக்க பிராணசக்தி பாய்ந்து செல்வதற்கான எண்ணற்ற நுட்பமான பாதைகள் தான் இந்த நாடிகள். ஒருத்தர் தன்னை முழுமையா அறிஞ்சுக்கணும்னா தன்னோட சொந்த உடம்போட உண்மையான இயல்பை புரிஞ்சுக்க இந்த நாடிகளின் அமைப்பை அவங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்க, இந்த ஸ்வர அறிவியலை கத்துக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸ்வரத்தோட பலம் மட்டும் உங்க கைவசம் வந்துடுச்சுன்னா என்னவெல்லாம் நடக்கும்னு பாருங்க. உங்க எதிரிகளை நீங்க ரொம்ப ஈஸியா வெல்லலாம். சிறந்த நண்பர்களோட சேர்க்க கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சம், அதாவது மாபெரும் செல்வம் உங்களை தேடி வரும். நல்ல தரமான உணவு கிடைக்கும். நீங்க மேற்கொள்ற பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவையும் இந்த மூச்சு காற்றின் மூலமா நம்மளால சிறப்பானதா மாத்த முடியும். ஆனா இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்க தூய்மையான ஸ்வரத்தோட வலிமையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆள கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் நல்ல நாள், நட்சத்திரம், திதி, கிரகநிலை இதெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்லைங்க. ஆமாங்க, உங்ககிட்ட தூய்மையான ஸ்வரபலம் இருக்கிற ஒவ்வொரு கணமுமே உங்களுக்கு சுபமுகூர்த்தம் தான். அனைத்து விளைவுகளுமே உங்களுக்கு மங்களகரமா மட்டுமே அமையும். எவ்வளவு பெரிய அதிகாரம் பாத்தீங்களா? பொதுவா ஆன்மீக பயிற்சிகள்ல சந்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது பகலும் இரவும் சந்திக்கிற அந்தி நேரம். ஆனா சிவபெருமான் என்ன சொல்றார் தெரியுமா?
வெளியில நடக்கிறது உண்மையான சந்தி கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒழுங்கற்ற பிராணன்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து சுழுமுனை நாடியில, அதாவது மைய நாடியில சீரா பாய தொடங்குவது எதுவோ அதுவே உண்மையான சந்தி. இதுவே உண்மையான ஆன்மீக பயிற்சி. இந்த ஸ்வர யோகத்தோட உச்சகட்ட நிலை என்னவா இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த யோகத்தோட ஆழமான திறன் எப்படிப்பட்டதுன்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூணையுமே அறியக்கூடிய சர்வஜ்ஞ தன்மையை இது கொடுக்கும். போர்கள், செல்வம், வெற்றிகள் குறித்த கணிப்புகளை வெறும் அரை கலா அப்படிங்கிற மிகச்சிறிய நேர அளவிலேயே ஒருவரால மிக துல்லியமா சொல்லிட முடியும். இவ்வளவு வேகமான துல்லியமான ஞானம் வேற எதுலயுமே சாத்தியமில்லைங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஞானத்தை நமக்கு கொடுக்கிற குருவுக்கு நாம என்ன கைமாறு செஞ்சிட முடியும்? நாடிகள், ஸ்வரங்கள், அப்புறம் தத்துவங்களை பத்தின இந்த அறிவுல ஒரு சிறு எழுத்து நமக்கு கத்துக் கொடுத்தா கூட அந்த குருவுக்கு நாம பட்ட கடனை இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு பொருளை கொண்டும் அடைச்சிடவே முடியாதுன்னு இந்த சாஸ்திரம் ரொம்ப பணிவாகவும் ஆழமாகவும் சொல்லி முடிக்குது. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். நீங்க இப்போ இந்த நொடியில இழுத்து வெளிவிடுற ஒவ்வொரு மூச்சு காற்றும் சாட்சாத் சிவபெருமானேன்னா அந்த மூச்சு உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கறத கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு மூச்சும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம். இந்த அற்புதமான தேடலை தொடர்ந்து செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.